அரை இலைய வச்சு 1000 செடிகள வந்து உருவாக்கலாங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? ஒரு சில மூலிகைகளுக்கு வந்து இலைகள் மூலியமாவே புதிய செடிகள உருவாக்குற தன்மை வந்து இருக்குங்க. அந்த லிஸ்ட்ல இப்ப இருக்கிறது என்ன அப்படின்னா, பிரம்ம கமலம். நமக்கு வந்து ஒரு அரை இல தான் ஒரு சிஸ்டர் குடுத்தாங்க. அது வச்சு ஒரு 10 மாசத்துக்கு மேல ஆகுதுங்க. இந்த அளவுக்கு வந்து வளர்ந்து வரக்கு. இந்த இலைகள்லயே பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு இலை பகுதியிலயும் வந்து எத்தன இலைகள் வந்து குட்டி குட்டியா வளர்ந்து வந்திருக்கு பாருங்க. இந்த குட்டி குட்டியா வளர்ந்து வர இலைகளே வந்து நம்ம உடைச்சு உடைச்சு நல்லா பெருசா வளர்ந்து வருது இல்லைங்க. அத உடைச்சு உடைச்சு நடவு பண்ணாலே அது மூலியமா இன்னொரு புதிய செடி உருவாகும். அதுலேருந்து வரத நம்ம உடைச்சு வச்சோம்னா, அதுலேருந்து புதிய செடிகள் உருவாகும். ஸோ அந்த மாதிரி இந்த பிரம்ம கமலத்தில வந்து இலைகள் மூலியமாவே பல செடிகள வந்து உருவாக்கலாங்க. மதர் ஆஃப் மில்லியன், மதர் ஆஃப் 1000 அதுக்கப்புறம் வந்து ரணகல்லி மாதிரி இந்த செடியும் வந்து இலைகள் மூலியமாவே இனப்பெருக்கம் வந்து செஞ்சுக்குங்க. இந்த செடிகள் வந்து பூக்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் தான் பூக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட பூக்கள் எப்படி இருக்கும் தெரியுங்களா? ஆறுமுகக்கல் இருக்கு இல்லைங்க, அதோட பூக்கள் மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் பார்க்கறக்கு அது மாரி தான் இருக்கும். இதில இருக்க இலைகளவே நம்ம உடைச்சு உடைச்சு நடவு பண்ணி வச்சாலும் ஒரு 15, 20 செடிகளுக்கு மேல நம்ம உருவாக்கலாங்க.